நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் கடுமையா முயற்சி செஞ்சாலும் சில நேரங்கள்ல எல்லா கதவுகளும் பூட்டி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்ததுண்டா? அல்லாஹ்வின் அளவற்ற அருள் நமக்கு கிடைக்கலையோன்னு ஒரு சின்ன ஏக்கம் உங்க மனசுல எப்பவாவது வந்ததுண்டா? நாம அறியாம செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்த அருள் தடைபடுதோன்னு ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கா? இனி அந்த கவலை வேண்டாம். ஏன்னா நம்ம இறைவன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். அவன் அளவற்ற கருணையாளன், நிகரற்ற அன்புடையோன். இன்னைக்கு அல்லாஹ்வின் அந்த ரஹ்மத்தோட கதவுகளை, அந்த அருளோட வாசல்களை நமக்காக திறக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த சில துஆக்களைப் பற்றி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட இறுதியில உங்க உள்ளம் ஒரு பெரிய அமைதியை உணரும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அருள்னா என்ன? அது வெறும் வார்த்தை கிடையாது. அதுதான் நம்ம வாழ்வோட ஆதாரம். அல்லாஹ்வின் அருள் இல்லைனா நாம சுவாசிக்கிற காத்துல பிரயோஜனம் இல்லை, குடிக்கிற தண்ணியில சுவை இல்லை, சம்பாதிக்கிற செல்வத்துல பறக்கத்திருக்காது. அல்லாஹ்வின் அருள்ங்கிறது அவன் நம்ம மேல காட்டுற கருணை, நமக்கு வழங்குற பாவ மன்னிப்பு, அவன் காட்டுற நேர்வழி, நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துற பரக்கத், மன அமைதின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அருள் கதவுகளை திறக்கிற துஆக்கள்ல மிக முக்கியமான முதல் துஆ, நம்ம உயிருக்கும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட ஒரு துஆ. அது என்ன துஆ தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இந்த ஒரு துஆ நம்ம இம்மை மறுமை வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான விண்ணப்பம். இத உங்க தொழுகைக்குப் பிறகு சுஜூதுல, ராத்திரியோட கடைசி பகுதியில, மழை பெய்யும் போதுன்னு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள்ல மனமுருகி கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் உணர்ந்து கேளுங்க. இது அல்லாஹ்வின் அருள் கதவுகள தற்ற முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த சாவி.